இது மாதிரி பிரச்சனை யாருக்குமே வரக்கூடாது. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு கேரியர் ஏசி அவுட்டோர் யூனிட்டில் மதர் போர்டில் பல்லி உக்காந்து ஷார்ட் ஆயிடுச்சுங்க போர்டு. அதனால ரீசெண்டாக 10,000 கொடுத்து புது போர்டு போட்டுருந்தோம். அதே கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா திரும்பி வந்துச்சு. இந்த போர்டு போட்டு இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ளே பல்லி உக்காந்து ஷார்ட் பண்ணதுனால மனசே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி, அதனால் நாமளே இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு கைட்டிட்டேன். எனக்கு ஏசி பற்றிலாம் அவ்வளோ தெரியாது, சரி ட்ரை பண்ணலான்ட்டு அதனால தான் கைட்டுறேன். இன்வெர்டர் ஏசி பெஸ்ட்டாக நான் இன்வெர்டர் ஏசி பெஸ்ட்டான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஏசியில் இருக்க மதர் போர்டை கைட்டிட்டேன். இப்போ இந்த மதர் போர்டில் என்ன பண்ண போகிறோம்னா, அதில் இருக்க பல்லியை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கார்பனை நம்ம ஐபியை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஷார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஒர்க் ஆகுதான் ட்ரை பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒர்க் ஆகுதான் ட்ரை பண்ண போகிறோம். எதனா ஃபால்ட் இருந்தால் தான் வேறு காம்பனன்ட்ஸ் மாற்ற போகிறோம். இப்போ ஐபிலாம் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருந்ததோ அதேமாரி நம்ம ஏசியில் வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ ஒர்க் ஆகுதா ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே ஃபிட் பண்ணி ஆன் பண்ணுறோம். பட் ஃபேனு எல்லாமே அவுட்டோரில் ஓடுது. பட் கொஞ்சம் நேரம் சென்று பார்த்தீங்கன்னா P0 எரர் காட்டுது. இதில் ஒரு காம்பனன்ட்ஸ் போயிடுச்சு. அப்கமிங் வீடியோஸில் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம்.